நீங்க முரண்பட்டு பேசுற மாதிரி சொல்றாங்க. திருமாவளவன் கூட்டணிக்கு அழைச்சதா சொல்றாங்க. விஜய் சீமான் கூட்டணிக்கு வரணும்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. இது நான் இங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு அதாவது யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாது. நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்துல வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில நான் எழுச்சி சுற்றுறேன் சொல்லல. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கேன்னா, எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்கேன்னா, அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டா யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் பெரிய கட்சி வரும்னு சொல்றீங்க. அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ராலிமலை தலைமை காவலர் வீட்டுல வந்து தொடர்ந்து திருட்டு போயிருக்கு. அது இல்லாம நேற்று பாத்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி வந்து பணி எனக்கு விருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு. அப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா அந்த குற்ற சம்பவம் நடக்குது. அவங்களே இது பண்றாங்க. அப்படிங்க எதுக்கு என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை, இந்த ஆட்சியில மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்ல, நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்குறாங்க. இது உண்மையா கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். அதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. சொன்னாலும் வீடு வீட கொடுப்போம், வீடு வீட கொடுப்போம். அவர்கள் விருப்பப்படுறது இதுல டிக் பண்ணி கொடுப்பாங்க.